தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை எதையும் உளராமல் மௌனமாக இருந்தார். இப்ப உளர ஆரம்பித்து விட்டார். இதனால் அண்ணாமலை மற்றும் எடப்பாடிக்கு இடையே வார்த்தை போர் துவங்கி விட்டது. இதில் யார் ஸ்கோர் செய்கிறார்கள் என்பதை பார்ப்போமாம். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை 2019 எங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு அதிமுக தான் காரணம். மதுரை முதல் கன்னியாகுமரி வரையில் அந்த கட்சி என்னவாகிறது என ஜூன் 4ஆம் தேதி பாருங்கள். ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்க மாட்டார்கள். திமுக எதிர்ப்புக்கு என ஒரு கட்சி தேவையா? தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்கின்ற ஒரு கட்சி இருக்காது என்றார். இதற்கு எடப்பாடி பாஜகவுக்கு புதிதாக ஒரு தலைவர் வந்துள்ளார். பேட்டி கொடுப்பது மட்டுமே அவர் வேலை. விமானத்தில் ஏறும் போதும் இறங்கும் போதும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் உழைப்பவர்களுக்கு மட்டும் மரியாதை கிடைக்கும். மத்தியில் இருந்து அடிக்கடி வந்து சென்று கொண்டுள்ளார்கள். நேராக ஏரோப்ளேனில் இறங்குகிறார்கள். சாலையில் அப்படியே சென்று என்ன பயன்? மக்கள் ஓட்டு போடுகிறார்களா? தமிழக மக்கள் அறிவுத்திறன் படைத்தவர்கள். ஏமாற்று வேலைகள் எல்லாம் இங்கு நடக்காது என கொதித்தார். இதற்கு அண்ணாமலை, எடப்பாடி ரோடு ஷோ சென்றால் அதில் எத்தனை பேர் வருவார்கள்? பணத்தை கொடுத்து கூட்டம் கூட்டுவார்கள். ரோடு ஷோ சென்றால் கூட்டம் வராது, யாரும் வரமாட்டார்கள் என அவர்களுக்கே தெரியும். பழைய பஞ்சாங்கத்தையே எடப்பாடி பேசி வருகிறார் என தெரிவித்தார். இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையே மோதல் வெடித்தது. பிறகு தேர்தல் முடிவுகள் வெளியானது. அதன் பிறகு அதிமுகவுடன் கூட்டணி வைக்காததுதான் தோல்விக்கு காரணம் என இரு கட்சி தலைவர்களும் ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து வந்தார்கள். சில காலம் அமைதியாக இருந்த நிலையில் விக்கிரவாண்டி தேர்தலை முன்வைத்து மீண்டும் அதிமுக பாஜக இடையே வார்த்தை போர் ஏற்பட்டு இருக்கிறது. கோவையில் எடப்பாடி, அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜகவிற்கு பலம் வந்தது போல் மாயை உருவாக்குகிறார். பாஜக தலைவராக தமிழக மக்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து என்ன திட்டங்களை அண்ணாமலை பெற்று தந்திருக்கிறார்? தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர் அண்ணாமலை. வாயால் வடை சுடுகிறார். அந்த கட்சி தமிழகத்தில் வளரக்கூட இல்லை என்றார். இதற்கு எதிர்வினை ஆற்றிய அண்ணாமலை, அதிமுக சிறிது சிறிதாக கரைய தொடங்கிவிட்டது. தன் கட்சியை காப்பாற்ற முடியாத எடப்பாடி எனக்கு அறிவுரை கூற தேவையில்லை. சிலர் சுய லாபத்துடன் செயல்படுவதால் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை துரோகி என்ற வார்த்தை எடப்பாடிக்கு பொருந்தும். நம்பிக்கை வைத்த பிரதமர் மோடியின் முதுகிலேயே குத்தியவர் தான் அவர். தற்போது சட்ட ஒழுங்கு சரியில்லை என விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்த எடப்பாடி 2026 தேர்தலின் புறக்கணிப்பாளர் என கொதித்தார். இதற்கு மதுரையில் எடப்பாடி, அண்ணாமலை பச்சொந்தி, நான் துரோகி அல்ல, துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலை தான். எங்கள் தலைவர்களை அவதூறா கீழ்த்தரமாய் விமர்சித்ததால் நாங்கள் எப்படி பொறுத்து கொள்வோம் என கொதித்தார். இப்படி இருவரார் வார்த்தைகளால் போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் யார் ஸ்கோர் செய்கிறார் என சொல்ல முடியாது. அரசியல் எதிரான நிலைப்பாட்டை எடுத்துவிட்டால் இது போன்ற விமர்சனங்களை செய்வார்கள். கருணாநிதி கூட இந்திராவை விமர்சனம் செய்திருக்க பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என பேசினார். அதை அடுத்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து வாஜ்பாய் புகழ்ந்து தள்ளினார். அங்கிருந்து தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு காங்கிரசுடன் கைகோர்த்தார். அப்போது பாஜகவினர் நாட்டை அழித்து விடுவார்கள் என தெரிவித்தார். இதுபோல் அரசியல் தலைவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார்கள். அண்ணாமலை எடப்பாடி மோதலை பொறுத்தவரை எடப்பாடி கூட்டணிக்கு வருவார் என கடைசி வரை பாஜக விரும்பியது. ஆனால் எடப்பாடி போகவில்லை. எனவேதான் எடப்பாடியை துரோகி என விமர்சனம் செய்கிறார்கள். பதிலுக்கு எடப்பாடி தமிழகத்தில் பாஜக வளரவில்லை என சொல்கிறார். ஒருவருக்கு ஒருவரும் கடுமையாக பேசிக் கொள்கிறார். ஆனால் 2026 தேர்தலில் ஒருவேளை கூட்டணி வைத்தால் இதையெல்லாம் மறந்துவிட்டு புகழ்ந்து பேசுவார்கள். ஆகவே இது எல்லாம் அரசியல் சகஜம். இதில் தொண்டர்கள் தான் முட்டாளாகி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் பரபரப்பான இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். வணக்கம்.